இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கொழும்புவில் இலங்கை அமைச்சர்களை நேரில் சந்தித்து தமிழக மீனவ பிரதிநிதிகள் மனு அளித்துள்ளனர். இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றிருந்த ராமேஸ்வரம் மீனவ சங்க பிரதிநிதிகள் அந்நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர் அமரவீராவை சந்தித்து பேசினர். அப்போது இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 37 தமிழக மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதுகுறித்து விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டு மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதனை சந்தித்த அவர்கள் இலங்கை கடற்பகுதியில் 3 ஆண்டுகள் மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இலங்கை கடற்பகுதியில் 3 ஆண்டுகளுக்கு தடையில்லாமல் மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்ற தமிழக மீனவர்களின் கோரிக்கை இந்திய அரசுடன் சேர்ந்து பரிசீலிக்கப்படும் என அந்நாட்டு மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் பாலா நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். தமிழகத்திலிருந்து வந்த மீனவ குழு உங்களை சந்திச்சு என்ன கோரிக்கையை சார் வச்சாங்க? தமிழ்நாட்டிலே இருந்து வந்த மீனவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை என்னவென்றால், இன்று இந்த மீன்பிடிப்பு நடக்கின்ற இந்த தருணத்தை இன்னும் 3 வருட காலத்துக்கு ஒரு தாமதம் இல்லாமல் செய்வதற்காக முன்வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அதை எனக்கு முடிவு செய்ய முடியாது. இது 2 அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டியது. இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து தான் இதுக்கு முடிவு கொடுக்க வேண்டும். கௌரவ இந்திய பிரதமர் மோடி அவர்களும் எங்களுடைய ஜனாதிபதியும் எங்களுடைய பிரதமர் அவர்களும் சேர்ந்து தான் இதுக்கு முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், இப்படியாக இந்த மீன்பிடிப்பு பல வருடகால காலமாக நடந்து கொண்டு வந்திருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் இந்த கோரிக்கையை கேட்கின்றார்கள் என்று கூறினார்கள். அத்தோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த மீன் பிடிப்பதினால் இலங்கை மீனவர்களுக்கும் பெரும் சேதங்கள் நடக்கின்றன என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஆதலினால் இதற்கு ஒரு முடிவு காண்பதற்கு என்னால் முடியாது. அதை உண்மையாக ஜனாதிபதியும் எங்களுடைய பிரதமரும் ஒரு முடிவுக்கு வந்து இந்திய பிரதமரோடு சேர்ந்து இதற்கு முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.